ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம். காஷ்மீரின் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூரில் 5 முக்கிய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்ட தகவல் இப்போது வெளியாகியுள்ளது. இந்த ஆபரேஷனின் போது பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் புகுந்த இந்திய போர் விமானங்கள் சரமாரியாக குண்டு வீசின. இதில் பயங்கரவாதிகளின் 9 முகாம்கள் சுக்குநூறாக நொறுங்கின. குண்டுவீச்சில் 100 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்தியாவின் மோஸ்ட் வாண்டட் லிஸ்டில் இருந்த முகமது யூசுப் அசார், ஹபீஸ் முகமது ஜமல், முடாசர் காதியான் காஸ், காலித் முகமது அசன் கான் ஆகிய 5 பேரும் வேட்டையாடப்பட்டுள்ளனர். அவர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன, எப்படி கொல்லப்பட்டனர் என்பதை பார்க்கலாம். இந்தியா தாக்கிய 9 இடங்களில் முக்கியமானது பஹல்பூரில் இருக்கும் ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாதிகளின் தலைமையகமான மார்கஸ் சுபனல்லா. இங்கு நடந்த குண்டுவீச்சில் ஜெய்ஷ்-இ முகமது நிறுவன தலைவன் மௌலானா மசூத் அசார் குடும்பத்தினர் 10 பேர் கொல்லப்பட்டனர். இதில் முக்கியமானவன் அபிஸ் முகமது ஜமில். இவன் மௌலானா மசூத் அசாரின் மூத்த மைத்துனர். இவன்தான் பயங்கரவாதிகளின் தலைமையகமான மார்கஸ் சுபனல்லாவுக்கு தலைமை தாங்கியது. அங்கு இருந்தபடி பயங்கரவாதிகளுக்கு மனம் மற்றும் உடல் ரீதியாக தீவிர பயிற்சி அளிப்பது, பயங்கரவாதத்துக்கு நிதி திரட்டுவது என முக்கிய வேலையை கவனித்தான். இளைஞர்களை பயங்கரவாதத்துக்குள் இழுத்து வருவதில் கில்லாடி. ஜெய்ஷ்-இ முகமது வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியவன் இவன். இந்தியா நடத்திய தாக்குதலில் தலை சிதறி போனான். அடுத்ததாக முகமது யூசுப் அசார். இவன் பயங்கரவாத தலைவன் மௌலானா மசூத் அசாரின் மற்றொரு மைத்துனர். உஸ்தாத் ஜி முகமது சலீம், கோசி சஹாப் என்றும் இவனை அழைப்பார்கள். ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத தாக்குதல்களுக்கு இவன் மூளையாக இருந்தவன். இவனது தலைமையில் காஷ்மீரில் பல அட்டாக் நடந்திருக்கிறது. ஜெய்ஷ்-இ முகமது தலைமை முகாமில் பயிற்சி அளிக்கும் வேலையையும் செய்து வந்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக 1999இல் உலகத்தையே உலுக்கிய இந்தியாவின் IC-814 என்ற விமானம் ஐஜாக் செய்யப்பட்ட சம்பவத்துக்கும் மூளையாக செயல்பட்டவன். பயணிகளுடன் விமானத்தை கடத்தியதன் மூலம் இந்தியாவின் பிடியிலிருந்த ஜெய்ஷ்-இ முகமது நிறுவன தலைவன் மௌலானா மசூத் அசார் உட்பட 3 பேர் ரிலீஸுக்கு காரணமாக இருந்தார். இப்போது இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இல்லாமல் போய்விட்டான் இந்த யூசுப் அசார். அடுத்ததாக முடாசர் காதியான். இவன் பஹல்காம் தாக்குதலை நடத்திய லஷ்கர்-இ தொய்பாவின் டாப் லீடர்களில் ஒருத்தன். லஷ்கர் தலைமையிடமான முரிட்கேயின் மர்காஸ் தாய்பாவின் இன்சார்ஜாக இருந்தான். இவன் சாவை பாகிஸ்தான் அரசால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உலகமே பயங்கரவாதி என்று சொல்லும் இவனது இறுதிச் சடங்கை அரசு மரியாதையுடன் நடத்தியது பாகிஸ்தான். ராணுவ தளபதி அசீம் முனீர், பஞ்சாப் மாகாண முதல்வர் மரியம் நவாஸ் உட்பட பலர் அவனுக்கு மலர் வளையம் வைத்தனர். இன்னொரு சர்வதேச பயங்கரவாதியான அபிஸ் அப்துல் ரஃபூப் தான் இந்த இறுதிச் சடங்கை தலைமை தாங்கி நடத்தி வைத்தார். 4வதாக லஷ்கர்-இ தொய்பா தளபதியான காலித். காஷ்மீரில் பயங்கரவாத செயலில் ஈடுபட்டதற்கான நீண்ட வரலாற்றை கொண்டவன். ஆப்கானிஸ்தானில் இருந்து ஆயுதம் கடத்தி வருவதில் கில்லாடியாக இருந்தான். இவனையும் இந்தியா வேட்டையாடிவிட்டது. இறுதியாக ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாதியான முகமது அசான் கான். இவன் அந்த பயங்கரவாத அமைப்பின் தளபதியான முஃப்தி அஸ்கர் கானின் மகனாவான். இந்தியாவின் அட்டாக்கில் இவனும் காலி. இப்படி முக்கிய பயங்கரவாதிகளை வேட்டையாடி வெற்றி சரித்திரத்தில் இடம் பிடித்து விட்டது ஆபரேஷன் சிந்தூர்.